நம்மிடத்திலே என்ன மாற்றம் இருக்கிறது? நம்மெல்லாம் நம்மிடத்தில் ஒரு தவறும் இல்லை, நம்மிடத்திலே ஒன்றுமில்லை, நாம் நல்லா தான் இருக்கிறோம் என்று நம்மை நாமே புகழ்பாடி இருக்கக்கூடாது. நம்மை அறியாமலே சின்ன சின்ன தவறுகள் இருக்கிறது. வட்டி கொடுக்கல் வாங்கலிலிருந்து நாம் முதலிலே நீங்க வேண்டும். கேட்டால் நான் ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுக்கவில்லை, நான் அடகு வைக்கவில்லை, நான் வட்டிக்கு வாங்கவில்லை என்று நம்மை சுத்தப்படுத்துகிறோம். நாம் ஒரு மாதத்துக்கு கரண்ட் பில்லை கட்ட தாமதிக்கும் போது வட்டி கட்டுகிறோம் சகோதரர்களே. நாம் ஒரு மாதத்து தண்ணி பில்லை கட்ட பிந்தும் போது ஒரு வட்டியோடு சேர்த்து அடுத்த மாதம் கட்டுகிறோம் சகோதரர்களே. ஒரு சிறிய அளவு கூட நம்மிடத்திலே வட்டி சேரக்கூடாது, வட்டி கொடுக்கக்கூடாது. கடனாவது பட்டு அந்த வட்டி வராமல் அந்த கணக்கை முடித்து விட்டால் நாம் அல்லாஹ்விடத்திலே தப்பித்துக் கொள்ளலாம். எனவே இந்த வட்டி என்பதும் கொஞ்சமும் நம்மிடத்திலே இருந்து விடக்கூடாது. ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுக்கிறார்கள் சொல்லுகின்றோம், ஓடி பாஸ் பண்ணுறார்கள் சொல்லுகின்றோம், மோக்கேஜ் பண்ணுகின்றார்கள் சொல்லுகின்றோம். இப்படியெல்லாம் வட்டிகள் இருக்கின்றது, வியாபாரத்திலே வட்டிகள் இருக்கிறது. இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில் வியாபாரம் கேசிக்கொண்டு மாதம் மாதம் அது பிந்தினா இன்னொன்று, இப்படியெல்லாம் நம்ம செய்கிறோம். கேட்டால் அதுக்கு வேறு வேறு பேர் சொல்கிறாங்க. லாபம், இன்ட்ரெஸ்ட்டு, சந்தோஷம், மகிழ்ச்சி, இதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வட்டி சொல்லிட்டோம். அறியாமலே போகக்கூடிய இந்த வட்டிகளில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். தவறுதலாக ஒரு மாதம் விட்டுட்டோம்னா அதுக்கு ₹1 வட்டி வந்துடும், ஒரு 50 வட்டி வந்துடும். அந்த வட்டி நம்முடைய கையால் கட்டக்கூடாது சகோதரர்களே. அந்த வட்டி வராமல் நம்ம பார்த்துக்கொள்ளணும். இந்த அளவுக்கு நம்மளை நாம் பரிசுத்தப்படுத்திக்கொள்ளணும். நம்ம தவறு நடக்குது, இந்த விஷயம் நடந்துடக்கூடாது. உயிரே போனாலும் இந்த தவறு செஞ்சிடக்கூடாது, தப்பு நடக்கக்கூடாது, பாவமான காரியங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது, பித்அத்தான விஷயங்கள் நம்மள்கிட்ட நடக்கக்கூடாது. நம்ம அந்த பாவங்களை செய்வதற்கு நமக்கு ஷைத்தான் தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பாவங்களை சர்வசாதாரணமாக ஷைத்தான் நமக்கு காட்டி விடுறதான். நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படி பார்க்க போனால் ஆறுதான் சுத்தம் என்கிறோம், முடிஞ்சு வச்சு தவறு செஞ்சிட்டோம். அப்படி பார்க்க போனால் ஊரில் எவர் தான் சுத்தம்? பெரும்பான்மையான நாட்கள் இப்படித்தானே செய்கிறாங்க, இந்த காலத்தில் இதை பார்க்கலாமா? இப்படி நம்மளுக்கு நம்மளே ஆறுதல் சொல்லிக்கிட்டு பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ எப்படி தொழில் பண்ணுறதாம்? இப்படி ஒரு கேள்வி. இப்படித்தான் இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற போது அடுத்த கேள்வி நமக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. எதுக்கு அந்த கேள்வி? சஹாபாக்கள் அந்த கேள்வி கேட்கலையே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் செஞ்சுட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே நோண்டி அதுக்குள்ளே செருகி. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அக்கீகா கொடுக்கறத சொன்னாங்க. ஆம்பளை பிள்ளை போனால் பிறந்தா 2 ஆடு, பொம்பளை பிள்ளை பிறந்தா 1 ஆடு கொடுக்க சொல்லிட்டாங்க. சஹாபாக்கள் போய் மாடு கொடுக்கலாமா, ஆடு கொடுக்குற அந்த காசை ஒரு ஏழைக்கு குமருக்கு கொடுக்கலாமா, இது கேட்குறாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒரு தாபீன் கேட்குறாங்க. சஹாபாக்களுக்கு புறவுள்ளவர், குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆடு கொடுத்தா காணாது, மாடு கொடுக்கலாமான்னு கேட்குறாரு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகான ஒரு பதில் சொன்னார்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கீகாவுக்கு ஆடு கொடுக்க சொன்னபோது மாடும் எங்களிடத்தில் இருந்தது என்றார்கள். எவ்வளவு அழகான ஒரு தெளிவான பதில் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஆடு கொடுக்க சொன்னபோது மாடும் இருந்தது, ஆடு தான் கொடுக்க சொன்னாங்க. எதுக்கு நீ மாடு கொடுக்கலாமான்னு கேட்குறேங்கிறாங்க. அப்போ அந்த இடவெடுக்க பார்க்கறது. இப்போ நோம்புக்கு ஜகாத்துல் ஃபித்ரா உணவுப் பொருட்களை தான் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, கொடுக்க சொன்னாங்க, அதை தான் கடமையாக்கினாங்கன்னு கேட்டபோது இன்னொருத்தர் கிளம்பி, ஏழை எளியர்கள்லாம் இருக்கிறாங்க, காசாக கொடுக்கலாமா? இந்த கேள்வியே வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் உணவாக கொடுக்க சொன்னாங்கன்னா கொடுத்துட்டு போகணும். இதுதான் அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினது. இது நாம் அப்படி இல்லை, தப்பா தான் பித்அத்துகள் வர்றதுக்கு காரணம். அப்படி செஞ்சால் தப்பு, கூட்டுத்து போவதுன்னா தப்பா அப்படின்ட்டு கேட்குறோம். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டுத்து போவதில்லைண்டா ஓதாமல் போங்களேன், ஓதினா தப்பா? இப்போ கேட்குறவங்களுக்கு என்ன துவா ஓதுறது தப்பா, குர்ஆன் ஓதுறது தப்பா, அப்படி தான் நம்ம யாசின் ஓதுறது தப்பா, அப்படி தான் கேட்குறேன். யாசின் ஓதுறது தப்பு கிடையாது. அந்த யாசினை மையத்தில் தலைமாட்டில் வச்சுக்கிட்டு ஓதுறீங்களா, அதான் தப்பு. அப்படி ரசூலுல்லாஹ் ஓதலை, அவ்வளோதான். அந்த அல்லாஹ்வுடைய தூதரை அவ்வளவு நெச்சுரலாக அந்த சஹாபாக்கள் பின்பற்றினாங்க, மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க. இதான் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கணும். எனவே இந்த ரமலான் நம்மள்கிட்ட ஒரு பயிற்சியை தெரியுதுன்றா, அந்த பாவமான காரியங்களுக்கெல்லாம் காரணம் சொல்லியெல்லாம் இடம் எடுக்க பார்க்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தாங்கன்னா விட்டுருவணும், அதுக்கு மேலே ஒரு கேள்வியும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே விடுங்க, அல்லாஹ் சொன்னா விட்டுடுவோம்.